السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்திற்கு ஒரு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அன்னல பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தஹபீகள் மீதும் தபா தஹபீகள் மீதும் இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் இறைவனுடைய ஒற்றார் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அவனை வணங்குவதற்காக அவனிட்ட கட்டளையை உள தூய்மையோடு நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனை உணர்ச்சியிலே அருளாளனின் அருள் நிறைந்த மாதம், அருளாளனின் வசந்த மாதம், அருளாளனின் அதிகம் அதிகம் கேட்டால் தரக்கூடிய, என்னதான் பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து போக்கக்கூடிய ஒரு மாதத்தை அடைந்து அந்த மாதத்திலே சிறப்பம்சமாக திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதமாக இந்த மாதத்தை அடைந்து அந்த திருமறை குர்ஆனுடைய வாசகங்களை வசனங்களை ஓதுவதை கேட்டு அவனுடைய இல்லத்தில் அமர்ந்து அவன் நாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருமறையான திருமறை வசனத்துல சொல்லி காண்பிக்கின்றான்: இன்னல்லதீன ஊதுல் இல்ம மின் கப்லிஹி, வேதங்கள் வழங்கப்பட்டவர்கள், அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், இதா யுத்லா அலைஹிம் ஆயாதி, அவர்களுக்கு நம்முடைய வசனத்தை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் யஹீரூனலில் அதுகானி சுஜ்ஜதா, அப்படியே அவர்கள் சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அறிவிஞானம் வழங்கப்பட்டவர்களுக்கு திருமறை வசனத்தை குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அல்லது அந்த திருமறை குர்ஆனை அவர்கள் ஓதினால் யஹீரூனலில் அதுகானி சுஜ்ஜதா, அந்த வசனத்துடைய தாக்கத்தை பொருட்படுத்தாமல் தாங்க முடியாத சக்தியின் காரணத்தினால், தாங்க முடியாத கன பரிமாணத்தினால், தாங்க முடியாத அச்சத்தின் காரணத்தினால் அவர்கள் அப்படி மயங்கி விழுந்து விடுவார்கள். சுஜூத்லை கடப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள்: சுபஹான ரப்பினா, எங்களுடைய இறைவன் பரிசுத்தமானவன். எங்கள் இறைவனுடைய வாக்குறுதி முற்றிலுமாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, அமல்படுத்தப்பட்டு விட்டது என்று அவர்கள் கூறுவார்கள். யார்? வேதங்கள் வழங்கப்பட்டவர்கள், அறிவிஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் ஓதினாலோ ஓதப்படுவதை செவித்தாழ்த்தி கேட்டாலோ. அதனால்தான் இந்த உம்மத்தினுடைய முதல் உண்மையாளர் சொன்னவுடனேயே நம்பிக்கை கொண்டவர். அதனால்தான் அவருக்கு சித்திக் என்று பெயர் வந்தது. அதுவரைக்கும் அவருடைய பெயர் அபூபக்கர். சித்திக் என்று எப்பொழுது பெயர் வந்தது? உண்மைப்படுத்தினான், நம்பினான், சமியனா வதஅனா,
அது வரைக்கும் அவருக்கு அந்த பேர் வரல. அதனால்தான் அவருக்கு என்ன சிறப்பு? கானபக்கான், குர்ஆனை ஓதினாலோ அல்லது ஒரு வசனத்தை கேட்டாலும் அப்படியே அழுதுருவாங்க. அவங்களால நிக்க முடியாது, சஃப்ல நிக்க முடியாது, அழுதுருவாங்க. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரம் அல்லாஹ்வின் தூதரால் பள்ளிக்கு வர முடியல, தூக்கி கொண்டு வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரால் தொழுகை நடத்த முடியவில்லை. தொழுகை நடத்துங்கள் என்று இமாமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நியமனம் செய்தார்கள். ஆனால் அதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளிடத்திலிருந்தே அனுமதி கிடைக்கவில்லை. அவர்கள் பெற்றெடுத்த மகள், அவருடைய பிள்ளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர் அபூபக்கரை தொழ வைக்க சொல்லாதீர்கள், அவரை தொழ வைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நீங்கள் வலியுறுத்தாதீர்கள். அவர் தொழுகைக்காவணி வந்தால் நின்றால் திருமணத்தை ஓதினால் தானும் அழுது பிறரையும் அளவைத்து விடுவார் என்கின்ற சொல்கின்ற அளவுக்கு குர்ஆனை ரசித்து ருசித்து புரிந்து தெரிந்து அறிந்து அதோடைய மகிமையே, அதோடைய அருமையே, அதோடைய யதார்த்த தன்மையை புரிந்து வாழ்ந்திருந்தார்கள். அதனால்தான் உலகத்துள்ள அனைத்து மக்களுடைய ஈமானை ஒரு தராசில் வைத்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமானை ஒரு தராசில் வைத்தால் அவருடைய ஈமான் தான் உயர்ந்தது என்று பட்டம் பெறப்பட்டவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை இன்னைக்கு இமாம் அவர்கள் நமக்கு ஓதி காமிச்சாங்க. பல வசனங்களை நமக்கு இன்னைக்கு ஓதுனாங்க. அது எத்தனை வசனங்கள் நமக்கு தெரியும்? அதை எத்தனை வசங்களோடு நாம் தொடர்பு வைத்தவர்களாக நம்ம இருக்கிறோம்? சில அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களை எல்லாம் நமக்கு ஓதி காமிச்சாங்க. அதை பயபக்தியோடு உட்கார்ந்து அமர்ந்து நாம் கேட்டோம். காரணம், திருக்குர்ஆன் என்பது, திருக்குர்ஆனுடைய திருமறை வாசகம் என்பது அது வெறுமனை வார்த்தை அல்ல, அது வெறுமனை எழுத்துக்கள் அல்ல, அது இரண்டு அட்டைகளுக்கு இடைப்பட்ட புத்தகம் அல்ல. திருமறை குர்ஆனை அகிலத்தின் அருள்கொடை அண்ணல பெருமானால் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அவருடைய பயிற்சி பாசையில் வளர்ந்து வாழ்ந்து அன்படி நடந்து காட்டிய சஹாபாக்கள், உத்தம திருமக்கள், நபி தோழிகள் அவர்கள் உட்பட திருமறை குர்ஆனை வாழ்க்கையாக பார்த்தாங்க. திருமறை குர்ஆனை வசந்தமாக பார்த்தாங்க. திருமறை குர்ஆனை படிப்படை தரும் ஏடாக பார்த்தாங்க. திருமறை குர்ஆனை மறுமையிலும் உலகிலும் வெற்றியை பெற்று சிறந்த வாழ்க்கையாக வாழ வைக்கக்கூடிய தீர்க்க தரிசியாக பார்த்தாங்க, தீர்க்க தரிசனமாக பார்த்தாங்க. அப்படிப்பட்ட அந்த திருமறை குர்ஆன் தான் என்ன சொல்லுது தெரியுமா? மூமின்களிடத்தில் இருந்து அல்லாஹ் அவருடைய உயிரை விலைக்கு வாங்கி கொண்டான். மூமின்கள், அந்த மூமின்களிடத்திலிருந்து அல்லாஹ் அவருடைய உயிரை தாங்கன்னு வாங்கினா. வாங்கிட்டு உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன், உங்களுக்கு இதைவிட ஒரு சிறந்த இடத்தை நான் தாரேன் என்று அவங்களுக்கு சொர்க்கத்தை நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்றான். மூமின்களிடத்திலிருந்து உங்களுடைய உயிரை தாங்க. இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்துல உங்களை நான் அனுப்பியிருக்கேன். இந்த உலகத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கேன். ஒரு 50 ஆண்டு காலம் வாழ்வீங்களா? ஒரு 60 ஆண்டு காலம் வாழ்வீங்களா? அல்லது ஒரு 30 ஆண்டு காலம் வாழ்வீங்களா? மரணத்துக்கு என்பது வயது வரம்பு கிடையாது. ஆரோக்கியமாக இருப்பதற்கு முயற்சி செய்யலாம், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆரோக்கியமாக இருப்பதன் மூலமாக மரணமே வராது நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு சிறந்த இடம் ஒண்ணு, நிம்மதியான இடம். உலகத்துல உங்களுக்கு நிம்மதி இருக்காது. நீங்க சம்பாதிக்கலாம், யாருக்கு அநியாயம் செய்யாமல் வாழலாம், ஆனா உங்களுக்கு நிம்மதி இருக்காது உலகத்துல. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நிம்மதியான இடம், முதுமை இல்லாத இடம், அமைதியான இடம், சந்தோஷமான இடம் ஒன்று இருக்குது. அதற்கு தான் உலகத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க உங்க தாங்க, நான் உங்களுக்கு அதை தாரேன்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்தான்ல, அதை அல்லாஹ் வசனத்துல சொல்லி காமிக்கிறான். அதனாலதான்
ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிரபலியமான ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தா 4 ஆண்டு காலம் தான் அவங்க மார்க்கப்படுத்த படிச்சாங்க. 4 ஆண்டு காலம் தான் ரசூலாவோட பயணிச்சாங்க. அந்த 4 ஆண்டு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? வறுமை, பசி. 4 ஆண்டு காலம் அவங்க உழைச்சது எதற்காக தெரியுமா? கல்விக்காக. குர்ஆனுடைய வசனங்களை மனப்பாடம் செய்வது, கல்வியை தேடுவது, புத்தகங்களை எழுதுவது, மார்க்கத்தை எத்தி வைப்பது, குடும்பத்துக்காண்டி அவங்க உழைக்கவே இல்லை 4 ஆண்டு காலம். அப்படிப்பட்ட அந்த நபித்தோழர் திண்ணையில உட்கார்ந்து இருப்பாங்க. அஸ்ஹாபு சூஃபா, திண்ணை தோழர்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. வரக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, இக்ரினி எனக்கு ஏதாவது படித்து காட்டுங்க. அந்த நபித்தோழர் எல்லாம் படித்து காட்டுவாங்க. ஆனா அபூ ஹுரைரா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இக்ரினி சொல்லி வயிற்றை தடவுவாங்க. யாராவது வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்களா? கொஞ்சம் உணவு தர மாட்டாங்களா? பசி, வறுமை, யாராவது செய்ய மாட்டாங்களா? ஏன்னா மார்க்கத்துக்காண்டி நான் அனைத்தையும் கொடுத்துட்டேன், உடலை ஒத்துழைப்பையும் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் நான் செலவு செஞ்சுட்டேன், இருந்தாலும் பசி யாராவது தர மாட்டாங்களா? அந்த பசியினுடைய அந்த தாக்கம். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல போய் கதவை தட்டுவாங்க. யார ரசூலுல்லா ஏதாவது இருக்குதா? பசியினால் வயிறு வாடி போய் இருக்கிறது, வத்தி போய் இருக்கிறது, ஏதாவது உண்டா? இன்னைக்கு ரசூலுல்லாஹ் 2 பேரித்தம்பழத்தை கொடுப்பாங்க. எல்லா நபித்தோழரும் பேரித்தம்பழத்தை தின்னுவாங்க. ஆனா இந்த நபித்தோழர் 1 தின்னுட்டு 1 பைக்குள்ள போடுவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன 2ஐயும் தின்னாம 1 மட்டும் தின்னுட்டு 1 போடுறீங்க? யார சொல்லலாம், 1 எனக்கு, இன்னொன்னு என்னுடைய தாய்க்கு. 1 எனக்கு, இன்னொன்னு என்னுடைய தாய்க்கு. அல்லாஹ் எங்கெல்லாம் தன்னை வணங்கணும், தனக்கு யாரொன்றை இணையாக்க கூடாது என்று அல்லாஹ் எங்கெல்லாம் சொல்றோம்னா அதற்கு அடுத்தபடியாக 2 வார்த்தை அல்லாஹ் சேர்த்து சொல்லுவான். 2 வார்த்தையை குர்ஆன்ல இன்னை வரைக்கும் நீங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் தன்னை வணங்குங்க, தனக்கு யாரொன்றை கடுகளவு இணையாக்காதீங்க, ஷிர்க் வைக்காதீங்க என்று சொல்லக்கூடிய ரப்பு 2 வார்த்தை அதுக்கு சேர்த்து சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? அன்னிஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்க. உங்களை படைத்தவன் நான், என்னால் எதுவும் முடியும், எனக்கு நன்றி செலுத்துங்க, என்ன பயந்து நடங்க என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவான்? உங்களை சீராட்டி பாராட்டி சுமைக்கு மேல் சுமையாக பெற்று வளர்த்தாங்களே உங்களுடைய வாப்பா அம்மா, அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ் எங்க கொண்டு எதை ஜாயின் பண்றான் பாருங்க. அந்த வானத்தையே அந்த பிரபஞ்சத்தையே படைத்த ரப்புல் ஆலமீன் சர்வ அதிகாரத்தையும் கையில வைத்திருக்கேன்னு சொல்லக்கூடிய அவன் எனக்கு நன்றி செலுத்துங்க என்று சொல்லிட்டு அந்த வார்த்தை யாரோடு ஒப்பிக்கிறான்? அடுத்த நன்றியை உங்களுடைய சீராட்டி பாராட்டி வளர்த்த வாப்பா அம்மாவுக்கு நீங்க நன்றியை செலுத்துங்க என்று. அதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய கவலை இந்த உலகத்துல சொத்தை நினைச்சு கவலைப்படல, வசதியை நினைச்சு கவலைப்படல. அவங்கள்ட்ட 2 கவலை. மறுமையிலே நல்லவர்களோடு நான் இருக்கணும், நான் எதை கற்றேனோ அதன்படி வாழணும், என்னுடைய தாய் இஸ்லாத்துக்கு வரணும், என்னுடைய தாய் இஸ்லாத்துக்கு வரணும். என்னை எப்படி இந்த சமூகம் நேசித்தது அதே போன்று என்னுடைய தாயும் இந்த சமூகம் நேசிக்கணும். யார சொல்லலாம், நீங்க என்னுடைய தாய்க்காக தினசரி பிரார்த்தனை செய்யுங்க. நான் தினசரி என்னுடைய தாய் இடத்துல இந்த இஸ்லாத்தை பத்தி சொல்றேன். ஆனா சொல்லும் போது அவங்க கேட்க மாட்டாங்க, உங்களை திட்டுவாங்க, ஏசுவாங்க. என்னால் தாங்க முடியும், என்னுடைய தாய்க்காக துவா செய்யுங்க என்று சொன்ன உடனேயே அந்த நேரத்திலே அந்த நபித்தோழர்களுக்காண்டி யா அல்லாஹ் இந்த அடியானுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள், அங்கீகரி என்று சொல்லுவாங்க. அபூ ஹுரைரா வீட்டுக்கு போவாங்க, குளிக்கிற சத்தம் கேட்கும். தாய் வெளியே வருவாங்க, மகனே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன் என்று கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வருவாங்க. அந்த நபித்தோழரால் சந்தோஷம் தாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஓடுவாங்க. யார சொல்லா, என்னுடைய கனவு வலித்து விட்டது, இத்தனை நாள் எதற்காக வேண்டி நான் போராடினேனோ, எதற்காக வேண்டி நான் பாடுபட்டேனோ, எதற்காக என்னுடைய உள்ளங்கள் கலங்கி
கலங்கியதோ, எதற்காக என்னுடைய மனமெல்லாம் குமரியதோ அது நினைத்து விட்டது. யா ரசூலல்லாஹ், இன்னும் என்னுடைய தாய்க்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இந்த சமூகம், இந்த உலகம் எப்படி என்னுடைய தாயை நேசித்ததோ அதே போன்று மறுமையிலும் என்னுடைய தாயை இந்த சமூகம் நேசிக்க வேண்டும், அல்லாஹ் நேசிக்க வேண்டும். யா ரசூலல்லாஹ், நானும் என்னுடைய தாயும் நாளை மறுமையிலே உங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும், பிரார்த்தனை செய்கிற என்று சொல்லுகின்ற அளவுக்கு வாழ்ந்து காண்பித்தவர்கள் தான் நபித்தோழர்கள். அந்த நபித்தோழர்களில் வரிசையாக உள்ளவர் தான் யார்? சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இம்மையே ஒதுக்கி தள்ளிவிட்டு, இம்மையே முதுகுக்கு பின்னால் தள்ளிவிட்டு மறுமைக்காக வேண்டியே ஒரு ஏழ்மையான வாழ்ந்து காண்பித்தவர்கள் தான் இந்த சஅத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபித்தோழரை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார் தெரியுமா? எல்லா நபித்தோழர்களுக்கும் ஒரு பிளாஷ்பேக் உண்டு, எல்லா நபித்தோழர்களுக்கும் ஒரு பின்னாடி ஒரு அதிசயம் உண்டு. இப்போ பிலால் ரலியல்லாஹு நீங்க எடுத்தா, பிலால் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு யாராவது ஒரு ஆளாவது மறக்க முடியுமா? எனக்கு பிலால் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறே தெரியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எங்கே எடுத்தாலும் ஆச்சரியம், எங்கே எடுத்தாலும் அதுல ஒரு படிப்பினை இருக்கிறது. 2 சுன்னத் எடுத்தாலும் அவங்க வந்துருவாங்க. ஒரு செஞ்சுட்டு 2 ரக்கா சுன்னத் தொழுறோமே, அந்த சுன்னத் தொழுகை எடுத்தாலும் அங்கே பிலால் ரலியல்லாஹு நிற்பாங்க. அப்படி அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். அதே போன்று குடும்பமும் தௌஹீதும், குடும்பமும் ஈமானும், குடும்பமும் இபாதத்தும் எடுத்துக்கொண்டால் அங்கே யாரும் நிற்பாங்க? அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிற்பாங்க. இப்படி எல்லா நபித்தோழருக்கும் ஒரு பிளாஷ்பேக். ஆனா இந்த நபித்தோழர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தாங்க தெரியுமா? இந்த நபித்தோழரை யாரும் காயப்படுத்தல, கெட்டி வைத்து அடிக்கல, எந்த ஒரு சித்திரவாதையும் செய்யல. ஆனால் இவர் இஸ்லாத்துக்கு வந்த அந்த சம்பவத்தை பார்த்தால் குபை பின் அரத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், துர்பலியமான நபித்தோழர். கேள்விப்பட்டிருக்கோம்ல, கழுகு மரத்திலே ஏற்றி துடிக்க துடிக்க சித்திரவாதை செய்து கொண்டாங்க. அது கொள்ளதுக்கு முன்னால நிறைய என்ன செய்வாங்க, பேசுவாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. அப்படிப்பட்ட நபித்தோழருடைய மரண நேரத்திலே அவரை கொல்ல வந்த கூட்டத்தில் ஒருவர் தான் இந்த சஅத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. குபை பின் அரத் அவங்க வந்து உஹது போருக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, என்னெல்லாம் மதீனால தான் இருக்கிறாங்க, மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, யார் யார் என்னென்ன சதி செய்யறாங்க, என்னென்ன வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு ஆசிம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோருடைய தலைமையில ஒரு 12 குழு கொண்ட சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறாங்க. எதிரிகளுக்கு எப்படியோ தெரியுது, எதிரிகளுக்கு எப்படியோ தெரியுது, தெரிஞ்சு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்கள மடக்கிட்டாங்க. மடக்கி அந்த 8-9 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டுட்டாங்க. மிச்சம் 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருவர் தான் இந்த குபை பின் அரத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இந்த நபித்தோழரை என்ன செய்யறாங்க, பிடிச்சி கொடுமை செய்யறாங்க. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம கடுமையாக கொடுமை செய்யறாங்க. கொடுமை செஞ்சு அந்த கழுகு மரத்துல ஏற்றி அவங்கள கொள்ளதற்கான எல்லா ஏற்பாடும் நடக்குது. அந்த கொல்ல வந்த கூடிய கூட்டத்தில் ஒருவராக இந்த சஅத் பின் ஆமிர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. இந்த நபித்தோழர் அங்க இருக்காங்க. இப்ப குபை பின் அரத் ரலியல்லாஹு இடத்துல பேரம் பேசுறாங்க. என்ன பேரம் பேசுறாங்க தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு என்ன பேசுறாங்க, லாத்தையும் உஸ்ஸாவையும் வணங்கு, முஹம்மதுடைய மார்க்கத்தை நிராகரிப்பேன் என்று சொல்லி, எங்களுடைய உயர் கடவுள் லாத் உஸ்ஸான் தான் என்று சொல்லி என்று சொன்னாங்க. அதே போன்று அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய தியாகத்தை பற்றி சொல்லவா வேணும்? ஒரு குடும்பமே தியாகம் செய்தது, ஒரு குடும்பமே கண்ணியத்தை இழந்தது, ஒரு குடும்பமே அவமானப்பட்டது. கேட்டால் கேட்பதற்கு ஆதி கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு பெரிய நபித்தோழர், தாருல் நதுவாவினுடைய ஆலோசனை குழுவினுடைய தலைவர் அபூபக்கர். அவரையே ஜனாசா தூக்கி அளவுக்கு அடித்த சமூகம் அந்த சமூகம். கேட்பதற்கு எல்லோரும் உண்டு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 200 கோடி முஸ்லிம்கள் இதய துடிப்பு, 200 கோடி முஸ்லிம்களின் சொத்து, குறைஷி குலத்தினுடைய பரம்பரையுடைய குடும்பம், ரசூலுல்லாஹ்வின் குடும்பம், அவங்களை அடித்து போட்டால் கேட்பது காவல், அவர்களே விடவில்லை சமூகம். ஆனால் அடித்து போட்டால் கேட்பதற்கு ஆள் இல்லாத அடிமை குடும்பம், யாசிர் ரலியல்லாஹு, சுமையா ரலியல்லாஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அவர்களையே விடவில்லை. அவர்களெல்லாம் அந்த அளவுக்கு கொடுமை செய்தவர்கள். குபைப் பின் அரத் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ முகமதுடைய மார்க்கத்தை நிராகரின்னு சொல்லல, லாத்தையும் உஸாவையும் வணங்கு என்று சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? குபைபே, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், நாங்க சொல்ற வார்த்தை அப்படியே இந்த இடத்துல சொல்லு, உன்னை கண்ணியமாக உன்னுடைய ஊருக்கு நாங்க அனுப்புறோம்னு சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? நான் இங்கே நின்று அனுபவிக்கக்கூடிய கொடுமைக்கெல்லாம் இந்த முகமதால் வந்தது. இங்கே நான் நின்று அனுபவிக்கக்கூடிய இந்த கொடுமைக்கு பதிலாக இந்த கொடுமையை முகமது அனுபவித்திருக்கிறானே. நான் இங்கே நின்று படக்கூடிய இந்த கஷ்டத்தை எல்லாம் முகமது பற்றி இருக்கலாமே. இந்த முகமது வந்த கேடு என்ற ஒரு வார்த்தை, ஒரு வாசத்தை நீ சொல்லு, உன்னை விட்டுறேன்னு சொல்லுவாங்க. சொல்லுவார்கள் அந்த உத்தம தோழர்கள். நம்மலாம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்காம ஈமான் கொண்டவங்க நம்ம. ஆனா அவங்கெல்லாம் நேரடியாக பார்த்து வாழ்ந்து கூடவே இருந்தவங்க. சொல்லுமா அந்த கூட்டம்? சொல்வதற்கு மனம் வருமா? சொல்வதற்கு அவர்களுக்கு மனம் வருமா? என்ன சொன்னாங்க? முகம்மதுடைய காலிலே முள்ளு குத்துவதை கூட இந்த சமூகம் விரும்பாது. லா யுஹிமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களே ஒருவரும் ஒருபோதும் முழுமையாக ஈமான்தாரியாக ஆகவே முடியாது. எப்பொழுது இந்த முஹம்மத், இந்த இறை தூதர் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் அவருடைய உயிரை விட, அவருடைய குடும்பத்தை விட, அனைத்தை விட இந்த முகமது அன்புக்கும் பாசத்துக்கும் உரித்தானாக ஆகாத வரை உங்களை ஒருவரும் ஒருபோதும் முழுமையான ஈமான்தாரி ஆக முடியாது என்று கேட்டதன்படி வாழ்ந்த சமூகம் அந்த சமூகம். சொல்லுவார்கள் அவர்கள். சொல்வதற்கு வாய் வருமா? சொன்னார்கள். முகமதுடைய காலிலே முள்ளு குத்துவதை கூட இந்த சமூகம் விரும்பாது. அதற்கு மாறாக இந்த உயிரை கொடுத்து முகம்மதையும் முகம்மது கொண்டு வந்த மார்க்கத்தை தலை தூக்கி நிமிர்த்தும் என்று சொல்கின்ற அடிப்படையிலே அவருடைய உயிர் அந்த இடத்திலேயே போக ஆரம்பிக்கிறது. இதை சொன்ன உடனே அந்த பாவிகள் இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்க கூடாது என்று சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? ஆரம்பிக்கிறாங்க. இப்போ குபைப் பின் அரத் அவருடைய ஈமான பாருங்க. இப்போ அவங்கள கொல்ல போறாங்க. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு 2 நிமிஷம் 2 ரக்காத் தொழுதுக்கிறேன், அனுமதி தருவீங்களான்னு கேட்கிறாங்க. உயிர் போகும்போது கேட்டால் கேட்பதற்கு யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு இங்க என்ன நடக்கும் தெரியாது. ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் செய்தி அனுபவிச்சிட்டான். ஒரு நபித்தோழர், யா அல்லாஹ் இங்கே நடந்த சம்பவத்தை எங்களுடைய தூதருக்கு நீ காண்பித்து விடு என்று சொல்ல ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் காண்பிச்சிட்டான். இப்ப அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க, சுஜூத்ல கடந்து பிரார்த்தனை செய்யறாங்க. இப்ப இவங்களுடைய வழக்கம் அதிகமாக சுஜூத்ல கடந்து பிரார்த்தனை செய்யக்கூடியவங்க அதை குறைச்சிட்டு நார்மலா பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, உயிருக்கு பயந்து, தண்டனைக்கு பயந்து குபைப் சுஜூதிலே அதிகமாக கடப்பார் என்று நீங்கள் நினைக்காமல் இருந்திருந்தால் நான் இன்னும் சுஜூதிலே அதிகமாக இருப்பேன், அதிகம் சிறப்படைவேன். ஆனால் உங்களுடைய எண்ணம் குபைப் மரணத்துக்கு பயந்து விட்டார், அதனால் தான் சுஜூதிலையும் வணக்கத்திலும் அதிகமாக இருப்பார் என்று உங்களுடைய எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக என்னுடைய சுஜூதையே நான் குறைத்து விட்டேன், மரணத்துக்கு அஞ்சியவன் நான் அல்ல என்று சொல்லின்ற அளவுக்கு அவங்களை கடுமையாக கொலை செய்யறாங்க. அந்த இடத்திலே அந்த நபித்தோழர், யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ பார்த்துக்கொள், இந்த கூட்டத்தை நீ ஒருபோது விட்டு விடாது என்று பிரார்த்தனை செஞ்சாங்க. அந்த கூட்டத்தில் ஒருவர் தான்
இந்த சஅத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நபித்தோழர் இவங்களை எதுவுமே செய்யல, பார்க்கதான் செஞ்சாங்க. அந்த இடத்திலேயே அந்த நபித்தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. எப்படி ஏற்றுக்கொண்டாங்க தெரியுமா? என்ன அருமையான வார்த்தை! இந்த நபித்தோழரை இந்த அளவுக்கு கொடுமை செய்யறாங்க. அவங்க கொடுமை செய்யும் போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு, இந்த நிலைமை இந்த முகமதால் எனக்கு வந்தது, நான் இங்கே நின்று அனுபவிக்கக்கூடிய கொடுமையை முகமது அனுபவித்திருக்கிறார் என்று ஒரு வார்த்தை தான் சொல்லணும்னு சொன்னாங்க. அவர் சொல்லி இருக்கலாமே, ஆனால் மாறாக முகமதுடைய காலை முள்ளு குத்துவதை கூட இந்த சமூகம் விரும்பாது. மாறாக முகமது கொண்டு வந்ததையும் இந்த மார்க்கத்தை தன்னுடைய உயிரை கூர்ந்த சமூகம் நிலைநிறுத்தி சொன்னாங்களே, அப்படிப்பட்ட இந்த மார்க்கம் தவறான மார்க்கமாக இருக்குமா என்று சிந்திக்கிறாங்க சஅத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு. அது யார் அந்த முஹம்மத்? அது என்ன மார்க்கம் இஸ்லாம்? உடனே போறாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு. பார்த்தாங்க, சந்திக்கிறாங்க, திருமறை குர்ஆனை கேட்கிறாங்க, கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க சஅத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப இவருடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கு. அல்லாஹ் எப்படி கொண்டு வரான் பாத்தீங்களா? தான் நாடியவர்களுக்கு நான் சிறந்த வாழ்க்கையை கொடுப்பேன், நாடியவருக்கு நேர்வழியே எந்த வழியில் வேண்டுமானாலும் நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா? அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு நபித்தோருடைய மரணத்தின் மூலமாக இன்னொருவருக்கு ஹிதாயத்து கிடைக்கிறது. அந்த ஹிதாயத்தின் மூலமாக அவர் பெற்ற இன்பம் நபித்தோழர் என்ற அந்தஸ்தை அடைகிறார். அல்லாஹ்வின் தூதருடைய தோழர் என்ற அந்தஸ்தை அடைகிறார். சொர்க்கத்தின் வாரிசு என்ற அந்தஸ்தை அவர் அடைகிறார். இப்போருடைய வாழ்க்கை இஸ்லாத்திலே பயணிக்கிறது. இப்படி பயணித்து கொண்டே இருக்கின்ற நேரத்திலே திருமறை குர்ஆனை ஓதுவாங்க, அந்த திருமறை குர்ஆனை படிப்பாங்க. இந்த திருமறை குர்ஆனுக்கும் அவருக்கு மத்தியுள்ள தொடர்பு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாமெல்லாம் திருமறை குர்ஆனை ஓதுவோம். எப்படி ஓதுவோம் தெரியுமா? நம்ம சில நேரங்களை வச்சிருக்கோம். இந்த ஜும்மாவுடைய நேரத்துல ஓதுவது, அதே மாதிரி வீட்டுல ஓதுவது, அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு வந்த கொஞ்ச நேரம் ஓதுவது, பிள்ளைகள் கூட மனைவி கூட இருந்தா ரொம்ப கொஞ்ச நேரம் ஓதுவது, இப்படி வச்சிருப்போம். அதுவும் எப்படி? வெள்ளிக்கிழமை தோறும் சூரத்துல் கஹ்ஃப ஓதுவோம். சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயமாக சூரத்துல் கஹ்ஃபை வெள்ளிக்கிழமை தோறும் ஓதுவோம். ஓதுவோமா இல்லையா? ஓதுவோம். அதே மாதிரி அதே வெள்ளிக்கிழமை அசருக்கு பள்ளிக்கு வந்தா வேற ஒரு வசனங்களை ஓதுவோம். தொடர்ச்சியா அதை ஆரம்பிக்க மாட்டோம். அதே மாதிரி இஷாவுக்கு பள்ளிக்கு வந்தா அதே நேரத்தில் வேற ஏதாவது வசனத்தை ஓதுவோம். ஆனால் இந்த சஹாபாக்கள் எப்படி தெரியுமா? இந்த சஹாபாக்களுக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு எப்படி தெரியுமா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகன் சொல்வாங்க, சூரத்துல் பக்ராவினுடைய முழு வசனங்களையும் படித்து அதை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி காண்பித்து பிறருக்கு எத்தி வைப்பதற்கு கிட்டத்தட்ட எனக்கு 7 வருடங்கள் ஆனது. அப்படி என்றால் குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா, அப்ப குர்ஆனிலே 6666 வசனங்கள் இருக்கிறது, 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. அதை படித்து தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி காண்பித்து பிறருக்கு எத்தி வைப்பதற்கு அந்த நபித்தோழருக்கு எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்ம ஒரு வசனங்களை படிப்போம், அதை அப்படியே பார்ப்போம், விட்டுருவோம். அதுக்கு அடுத்தது அடுத்த வசனங்களை படிப்போம். ஆனால் இந்த நபித்தோழர்கள், இந்த சஅத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதுறாங்க, படிக்கிறாங்க. அதை படிச்சு தன்னுடைய மனைவியிடத்துல சொல்றாங்க, தன்னுடைய மனைவியிடத்துல இந்த குர்ஆன் நமக்கு அமானத், இதனுடைய வசனங்கள் நமக்கு அமானத், இதன்படி நாம் நடக்க வேண்டும், பின்புதான் அடுத்த விஷயத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று தன்னுடைய குடும்பத்தை குர்ஆனோடே உருவாக்குறாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் நம்முடைய குடும்பத்தோடு அமர்ந்து இன்னைக்கு என்ன இபாதத்து செய்தோம், இபாதத்துல ஏதாவது குறை உண்டா,
குர்ஆன் ஓதுவது ஏதாவது குறைவு உண்டா என்று நமக்கு மத்தியிலே, நம்முடைய குடும்பத்திற்கு மத்தியிலே கேட்டால் அதுக்கு தீர்வே கிடைக்காது. ஏனென்றால் ஒரு கவலையோடு கேட்க மாட்டோம், ஒரு பயபக்தியோடு கேட்க மாட்டோம். ஆனால் கணவன் வேலை கொடுத்து வீட்டுக்கு வருவார், மனைவியிடத்திலே சொல்லுவார், இன்னைக்கு வியாபாரமே இல்லமா, இன்னைக்கு கொஞ்சம் குறைவுதான், நஷ்டம் தான் என்று இதை பற்றி பேசுவாரே தவிர இபாதத்தினுடைய ஏற்பாடு அதற்குண்டான விஷயம் என்பது குறைவாகத்தான் இருக்கும். ஆனா அந்த நபித்தோல் அப்படி வாழ்ந்து வந்தவர், அவரை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே அவர் என்ன செய்யறாங்க, ஒரு நாட்டுக்கு கவர்னராக, அமைச்சராக இந்த சஅத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும் போது எப்படி அனுப்புறாங்க தெரியுமா? கொஞ்சம் பணம் பொருளாதாரத்தை நாம் கொடுத்து இது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் என்று சொல்லி அனுப்புறாங்க. அந்த நபித்தோர் அந்த பணத்தை வாங்கிட்டு இப்படி பார்க்கிறாங்க. இந்த பணத்தையும் பார்த்துட்டு வானத்தை பார்க்கிறாங்க, இந்த பணத்தையும் பார்த்துட்டு வானத்தையும் பார்க்கிறாங்க. பார்த்து தன்னுடைய மனைவி இடத்துல சொல்றாங்க, இது நமக்கு வேண்டாம், இது நமக்கு வேண்டாம். நம்மை விட இயலாதவர்களுக்கு இதை கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் பெறக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து நாம் கண்குளிர்ச்சி அடையலாம். நமக்கு நிரந்தரமானது சிறந்தது சொர்க்கம், அதை நமக்கு தருவார் என்று மனைவியிடத்துல சொல்றாங்க. கொஞ்சம் பொருளாதாரத்தை வியாபாரத்தில் போட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரத்தை விட்டு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்று சொல்றாங்க. இப்படி வாழ்ந்தவர் குடும்பம் அந்த குடும்பம். இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணமே என்ன? பிறர் நன்றாக இருந்தாலே நமக்கு பிடிக்காது, பிறர் நன்றாக இருந்தாலே நமக்கு பிடிக்காது. அதனால இஸ்லாத்துக்கு என்ற தனி சிறப்பு என்ன? சஹாபாக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து அடுத்தது வாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள், அடுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அடுத்தது அலி ரலியல்லாஹு, இந்த 4 பேருமே கலீஃபா தானே. இவங்க 4 பேருக்கு ஒரு அந்தஸ்து தானே. இந்த 4 பேரும் தனக்கு மட்டும் பார்த்தாங்களா, தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பார்த்தாங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியில் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையே சிறந்த முறையில் உருவாக்கியவர் தானே. அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு அழுக்கையோ ஒரு பிசங்கையோ ஒரு மனிதனாலும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த உமர் ஒரு நாட்டுக்கு இவரை ஒரு அமைச்சராக அனுப்பி வைக்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? இஸ்லாம் என்பதை பிறர் நலம் நாடுவதே, இஸ்லாம் என்பதை பிறருக்கு நன்மை செய்வதே. அசத்தியத்தில் அழுக்கில் நரகத்துடைய விளிம்பில் இருந்த என்னுடைய நண்பன் நேவலியை பற்றி வந்திருக்கிறான், அவனுக்கு இந்த இஸ்லாம் சிறந்த அந்தஸ்தை கொடுக்க சொல்கிறார் என்று கொடுத்தாங்க. கொடுத்து அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நபித்தோடு செல்கிறார். அவருடைய வாழ்க்கை அப்படியே போகுது. இப்படி போய்கொண்டே இருக்கின்ற நேரத்தில் அவருடைய நாட்டிலிருந்து சில வியாபார கூட்டம் உமர் ரலியல்லாஹு இடத்துல வராங்க. வந்து தங்களுடைய ஏழ்மை விஷயத்தை, தன்னுடைய நாட்டில் நடக்கக்கூடிய ஏழைகளுடைய பட்டியல் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்து நீங்க உதவி செய்யுங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உங்களுடைய நாட்டிலே ஏழைகளாக இருப்பாங்கல்ல, ஒண்ணுமே இல்லாமல் இருப்பாங்கல்ல, ரொம்ப ஏழ்மை நிலையில இருப்பாங்கல்ல, வெளியே சொல்வதற்கு வெட்கப்படுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களை நீங்க தாங்க என்று கேட்கிறாங்க. அந்த பட்டியலை பார்த்துட்டே இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அதிர்ச்சி அடைந்தாங்க. அதன் முதல் பேர் யாருடைய பேர் இருக்குது? சஅத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள். அவங்க யாரு? அந்த நாட்டினுடைய அமைச்சர், கவர்னர். அவருடைய நிலைமையை பாருங்க. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய சமூகம், அந்த சமூகம் அந்த பட்டியலை கொடுக்கும்போது யாருடைய பேரை கொடுக்குறாங்க? அவருடைய பேரை கொடுக்குறாங்க. யார்? நான் அனுப்பி வைத்த சஹதா. எந்த நாட்டுக்கு அமைச்சராக நான் அனுப்பி வைத்தேன் அந்த சஹதுக்கு இந்த நிலைமையா என்று சொல்லி குலுங்கி குலுங்கி அழுதாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் பைத்துல் மாலிலிருந்து பொருளாதாரத்தையும் பணத்தையும் எடுத்து சஅத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இதை கொடுத்து அவரை நான் விசாரித்தேன் என்று சொல்லுங்க என்று சொல்லி அனுப்புறாங்க. இப்ப அந்த கூட்டம் சஅத் பின் ஆமிர் ரலியல்லாஹு வந்து நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சொல்லி இந்த பொருளாதாரத்தை உமர் உங்களுக்கு தந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த பொருளாதாரத்தை வாங்கி அவர் என்ன வார்த்தையை சொல்லியிருப்பார்?
இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு அன்பளிப்பு வருது, நான் என்ன சொல்லுவேன்? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு உதவி செய்த உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் அல்லாஹ் பரக்கத்து தரட்டும் தான் நான் சொல்லணும். அந்த சாது பின் ஆமீர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. மனைவி ஓடி வராங்க. எதற்காக ஓடி வராங்க? உமர் ரலியல்லாஹு மரணிச்சிட்டாங்களோ. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை இல்ல. மனைவி ஓடி வராங்க. என்ன ஆச்சு? உமர் ரலியல்லாஹு மரணிச்சிட்டாங்களா? இல்ல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. மனைவி கேட்கிறாங்க, ஏன் அப்படி இந்த வார்த்தையை சொன்னீங்க? உமர் எனக்கு தந்திருக்கிறார், நான் வறுமையில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி உமர் எனக்கு தந்திருக்கிறார். மனைவி சொல்றாங்க, பெற்றுக்கொள்ளலாமே. இல்லை இல்லை இல்லை, இதற்கு முன்னால் நீ ஒரு வார்த்தையை கூறினியே, குழப்பம் என்பது கொலையை விட கொடியது, குழப்பம் என்பது கொலையை விட கொடியது, அதை நான் விரும்பவில்லை. நீ இதற்கு முன்னால் ஒரு வார்த்தையை சொன்னியே, உமர் மரணித்து விட்டாரோ, அதை விட கடுமையானது. இந்த பொருளாதாரத்தை நான் வாங்குவது எனக்கு ஆபத்து. ஏன்? எந்த நாட்டுக்கு என்னை அமைச்சராக அனுப்பி வைத்தாலும் அந்த நாட்டுக்கு நான் செய்ய வேண்டும். நான் வறுமையாக இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் அது எனக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் உள்ளது. பாருங்க, ஒரு தலைவரை பாருங்க, ஒரு தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. இதான் தலைவருக்கு உண்டான அழகு. நான் வறுமையில் இருந்தால் என்னுடைய வறுமை அல்ல, என்னுடைய இறைவன், அது எனக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் தொடர்பு. என்னுடைய சமூகத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதை நான் செய்வேன். இந்த பணத்தை வாங்குவது எனக்கு ஆபத்து, எனவே இந்த பணத்தை ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்து விடலாம் என்று சொல்றாங்க. மனைவி உங்களுடைய விருப்பத்தை போல் நீங்க செய்யுங்கள் என்று சொல்லி பொருளாதாரத்துக்கு கூட உலகத்தையே ஒதுக்கி தள்ளிவிட்டு மறுமைதான் நினைத்து வாழ்ந்தவர்கள் சாது பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு பள்ளி வாசலை எடுத்துக்கொண்டாலும் தலைவர், பொருளாளர், செயலாளர் இருப்பாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் இருப்பாங்க. நல்ல அமல் செய்வாங்க, பணி செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு என்று ஒரு இது வச்சிருப்பாங்க, கண்ணியம். இஸ்லாம் பிறருடைய கண்ணியத்தை பேண வேண்டும் என்று சொல்கிறது. அந்த கண்ணியத்தில் விளையாட வேண்டாம் என்று சொல்கிறது. அந்த கண்ணியத்திலே பிரச்சனை வருகின்ற பொழுது பதவியை ஒதுக்கி தள்ளிவிட்டு போகக்கூடியவர்கள் இன்னைக்கு உள்ள தலைவர்மார்கள். தவறல்ல, ஏன்னா இஸ்லாம் கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் அந்த நபித்தோழர்கள் கண்ணியம் என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, இஸ்ஸத் என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஒரு சமூகம் நம்மை புகழலாம், ஆனால் அதே சமூகம் நாளை நமக்கு விரோதிகளாகவும் ஆகலாம். மறந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்கல்ல, அல்லாஹ் நபியே, உன் மீது பெரும் கூட்டம் இருக்கனால அஜாக்கிரதையாக இருந்துராதீங்க, அந்த கூட்டம் தான் உங்களுக்கு விரோதி. சொற்ப கூட்டம், சிறிய கூட்டம், அதுதான் உனக்கு வெற்றி என்று அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாடம் போட்ட விதமாக அல்லாஹ் சொன்னான். இப்படியே ஒரு வாழ்க்கை போதா? இப்படியே போயிட்டு இருக்கும்போது உமரையாக அவரை சந்திப்பதற்கு வராங்க. இப்போ மக்கள் இந்த நபித்தோட சாது பின் ஆமீரை பத்தி என்ன செய்யறாங்க? கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க தெரியுமா? அமீருல் மோமினே, எங்களுக்கு அமைச்சராக அனுப்பி வைத்தீங்களே, அவரிடத்துல சில குறைபாடுகள் இருக்கிறது. என்ன குறைபாடு தெரியுமா? காலையில் அவர் பணிக்கு வருகின்ற பொழுது தாமதமாக வருகிறார். இரவு நேரத்தில் ஏதாவது பிரச்சனைக்காக வேண்டி அவர் வீட்டிலே போய் கதவை தட்டினால் அவர் திறப்பதில்லை. மூன்றாவதாக மாதத்துக்கு 3 முறை 4 முறை அவர் விடுமுறை எடுக்கிறார். நான்காவதாக அடிக்கடி அவர் மயங்கி விடுகிறார். விசாரியுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரை சாது பின் ஆமீரை நல்லுள்ளம் கொண்டவர். இருந்தாலும் விசாரணை செய்ய வேண்டும் என்று சாது பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து விசாரணை செய்கிறார்கள். சாது பின் ஆமீர் சொல்றாங்க, இதுவரைக்கும் என்ன பற்றி நான் யாரிடத்திலையும் பேசியது கிடையாது, ஆனால் இப்பொழுது நான் பேசுகின்றேன். நான் இந்த நாட்டினுடைய அமைச்சர் தான், ஆளுநர் தான். ஆனால் நான் ஏன் காலையில் தாமதமாக செல்கின்றேன் தெரியுமா? என்னுடைய வீட்டிலே பணியாளர்கள் யாரும் கிடையாது.
வீட்டுக்கு வேண்டி நான் யாரையும் வேலைக்கு ஆட்களாக வைக்கவில்லை. என்னுடைய மனைவிக்கு நான் தான் சமைத்து கொடுக்க வேண்டும். என்னுடைய வீட்டில் உள்ள பணிகள் எல்லாம் நான் தான் செய்ய வேண்டும். அதனால் நான் வருவதற்கு தாமதமாகிறது. அதிர்ந்து போய்விட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது தடவையாக வீட்டிலே இரவு நேரத்தில் கதவை தட்டுகின்ற பொழுது துறக்காமல் இருக்கின்றேன் என்று ஒரு கம்ப்ளைண்ட் வருகிறதே. நான் காலையில் முழுவதும் இந்த சமூகத்துக்காகவே உழைக்கின்றேன். இரவு நேரத்திலே எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு வேண்டும். இறைவனுக்கும் எனக்கு மத்தியில் ஒரு பேச்சை வேண்டும். அதெல்லாம் இரவு நேரத்திலே அந்த இரவை இபாதத்திலே நான் கலக்குகின்றேன். என்னுடைய இறைவனோடு நான் பேசுகின்றேன். என்னுடைய இறைவனோடு நான் போராடுகிறேன். என்னுடைய இறைவனோடு என்னுடைய அனைத்து விதமான மனக்குமரலை கொட்டி தீர்க்குகிறேன் என்று சொன்னார். மூன்றாவது தடவையாக நான் மாதத்துக்கு 3 முறை விடுமுறை எடுக்க என்று சொன்னாங்களே, அது எதற்கு தெரியுமா? நான் இந்த நாட்டினுடைய அமைச்சர், இந்த நாட்டினுடைய ஆளுநர். ஆனால் எனக்கு 2 ஆடை தான் உண்டு. அந்த ஆடை தான் மாத்தி மாத்தி நான் அணிவிக்கின்றேன். இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு பெரிய மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் என்றால் அவருடைய நிலைமையே வேற, அவருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமே வேற. அந்த நபித்தோழரா பாருங்க, இஸ்லாம் நம்முடைய கையில கிடைச்சி சொகசாகி ஏசிலேயே ஃபேன்லேயே நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம். காலம் அதுக்கே சுஜூர்லே கிடக்க வேண்டாமா? காலம் சுஜூர்லே அதுக்கு இருக்க வேண்டாமா? இன்னைக்கு இந்த சேர்ல கண்ணியத்தோடு உட்கார்ந்திருக்கிறேன். இந்த இஸ்லாம் இந்த கண்ணியத்தை எனக்கு வழங்கியது. அதற்கு காலம் இறைவனை புகழ வேண்டாம், அந்த சஹாபாக்கள் நினைத்து ஆள வேண்டாமா? அதனால் எனக்கு 2 ஆடை உண்டு. அந்த 2 ஆடையை கழுவி சுத்தம் செய்து வீட்டிலே இருப்பேன். பின்பு அதை போட்டுவிட்டு வருவேன். அதனால் தான் நான் விடுமுறை எடுக்கிறேன் என்று சொன்னாங்க. 4வது, அடிக்கடி நான் மயங்கி விழுவதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? நான் இஸ்லாத்தை ஏற்றது இன்னை வரைக்கும் அப்படிதான். நான் அடிக்கடி மயங்கி விழுகின்றேன். என்ன காரணம்? என்னுடைய அன்பு தோழர் குபைப், அந்த சகோதரர் கடுமையாக கழுகு மரத்தில் ஏற்றி துடிக்க கொலை செய்தார். அவர் கொலை செய்த நேரத்தில் அவரிடத்தில் 2 வார்த்தையை சொல்லுங்கள் என்று அந்த சமூகம் சொன்னது. அவர் சொல்லவில்லை. அவர் 2 ரக்காத் தொழுதார். அப்பொழுது அந்த சமூகம் அவரை விட்டு வைக்கவில்லை. அவரை கொலை செய்த நேரத்திலே அந்த குபைப், யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை நீ பார்த்துக்கொள், இந்த கூட்டத்தை நீ கணக்கு வைத்துக்கொள் என்று சொன்னார். அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருந்தேன், பார்க்கத்தான் செய்தேன். ஆனா அல்லாஹ் என்னையும் கணக்கெடுப்பான் அல்லவா? பாவி, நீயும் பார்த்து கொண்டு இருந்தாய் என்று கணக்கெடுப்பான் அல்லவா? அதை நினைத்து நான் பயந்து மறுமைக்கு போய் நரகத்துக்கு போய்விட்டேன். அதனால் தாங்க முடியாமல் பூமியிலே விழுந்தேன். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஏழ்மையை ஒதுக்கினார்கள், பொருளாதாரத்தை ஒதுக்கினார்கள், சர்வ சாதாரணமாக மனிதனாக வாழ்ந்தார்கள். சொகுசினை இருக்காமல் பயபக்தியோடு நானும் சாதாரண மனிதன் என்று கூறிய அளவுக்கு வாழ்ந்தார்கள். அதனால் தான் மறுமை நாளில் அல்லாஹ் விசாரணை செய்யும் போது பெரும் பாவம் செய்து வந்தவர்களான ஷிர்க் செய்தவர்களுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் விசாரிப்பது அநியாயமான முறையிலே உயிரை கொலை செய்தவர்களை. அந்த கொலை செய்தார்கள். கொலை செய்தவர்களை பார்த்து கொண்டுதான் நான் இருந்தேன். அல்லாஹ் என்னையும் கடுக்கெடுப்பான் நினைத்து நான் தேம்பி அழுந்து மயங்கி நான் விழுந்தேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. இப்படியே போய்கொண்டு நோயால் பாதிக்கப்பட்டு அப்படியே அவர்கள் மரணித்தார்கள் என்று வரலாறு சொல்கிறார் என்று சொன்னால், சஹாபாக்கள் என்னன்னா இன்னைக்கு மாற்றம் இல்லை. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, லா தஸூபா சாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீங்க, என்னுடைய தோழர்களை நீங்க திட்டாதீங்க. உஹது மலை அளவுக்கு நீங்கள் தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் அவர்கள் செய்த அளவுக்கு ஈடாகாது, ஏன் ஒரு முத்தளவுக்கு கூட ஈடாகாத என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க என்று சொன்னா அதுதான் சஹாபாக்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்க. இன்னைக்கு நாமெல்லாம் இங்க இருக்கிறோம், நாமெல்லாம் இன்னைக்கு இருக்கிறோம், ரசூலாவை பார்க்கல, ரசூலா கூட நம்ம இல்லை. ஆனால் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், நாமும் இன்னைக்கு இந்த இறை தூதருடைய காலத்திலே இருந்திருந்தால் நம்முடைய ஈமானும் இப்படிதான் இருந்து இருக்குமா? இருப்பதற்கு நாம் முயற்சி செய்திருப்போமா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நாமெல்லாம் இந்த இஸ்லாத்தை கண்ணியத்தோடு அடைந்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். இதற்காக வேண்டி ரத்த சிந்தல, ஒரு காசு கொடுக்கல, கோடியை கொடுக்கல, இலவசமாக பெற்றிருக்கிறோம். அதனால இந்த இஸ்லாத்துடைய அருமை, மகிமை, கௌரவம் நமக்கு புரியாது. இஸ்லாம் பெரிய அருளை
அது மிகப்பெரிய அந்தஸ்து நமக்கு தெரியும். ஆனா அந்த அந்தஸ்துடைய மகிமை கௌரவம் நமக்கு புரியாது. காரணம், அதற்காக வேண்டி எந்த இழப்பே நம்ம கொடுக்கல, எதையுமே நம்ம கொடுக்கல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த மார்க்கத்தை நான் வானத்தில் கொடுத்தேன், வானம் அதை ஏற்க மறுத்தது. இந்த மார்க்கத்தை பூமியிடம் கொடுத்தேன், பூமி அதை ஏற்க மறுத்தது. இந்த மார்க்கத்தை என்னுடைய அடியார்கள், என்னுடைய பெயர் கூறப்பட்டாலே கலஞ்சக்கூடிய என்னுடைய அடியாரத்தை கொடுத்திருக்கின்றேன். அவர்கள் மிகப்பெரிய பொக்கிஷமாக இதை சுமந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்துல அல்லாஹ் சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லல, சொத்து சேர்க்க கூடாதுன்னு சொல்லல, உன்னுடைய மகனை இன்ஜினியராக டாக்டராக ஆக்கக்கூடாதுன்னு சொல்லல, எல்லாத்தையும் செய். ஆனால் அந்த பொருளாதாரம், நீ எந்த பிள்ளைக்காக நீ ஒடுங்கியோ, எந்த மனைவிக்காக நீ ஒடுங்கியோ, எந்த உலகத்திற்காக நீ ஒடுங்கியோ, அந்த உலகம், அந்த பொருளாதாரம் அனைத்தும் இறைவனை விட்டு உன்னை திருப்பி விட வேண்டாம், மறுமையை விட்டு உன்னை திருப்பி விட வேண்டாம், இபாதத்தை விட்டு உன்னை திருப்பி விட வேண்டாம், இறை நம்பிக்கை, இறை அச்சத்தை விட்டு உன்னை தூரமாக்கி விட வேண்டாம். அது உனக்கு ஆபத்து, அது உனக்கு கடுமையான ஆபத்து. அதனால தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, நீ என்னுடைய ஈரக்குறையில் ஒரு துண்டு, நீ என்னிடத்துல என்ன வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன். ஆனால் அந்த நாள் பகிரங்கமான நாள், கடுமையான நாள், அந்த நாள்ல என்னால் உனக்கு எதுவுமே செய்ய முடியாது. தகப்பன் என்ற உரிமையில உனக்கு எதுவேதான் தரலாமே தவிர அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய தந்தை தூதர் என்று என்னிடத்தில் வந்து நிற்க முடியாது. அதற்கு நான் சத்தியத்துவம் என்று சொல்லி அளவுக்கு ஒரு குடும்பத்தையே சிறந்த அந்தஸ்து அடிப்படையை உருவாக்கி வளர்த்தார் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் குடும்பம் இருக்கிறது, அனைவரும் குடும்பமுக்கும் நாம் பொறுப்பு தாகி. எனவே நம்முடைய குடும்பத்தை எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், அதற்கு வழிமுறை என்னதான் இப்படிப்பட்ட வரலாற்று செய்திகள் எல்லாம் படித்து படிப்பினை பெற வேண்டும் என்று நமக்கு உணர்த்தி சொல்கிறது. எனவே எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ அதன் மூலமாக நம்மளை வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதன் மூலமாக வர்ணிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை வல்லநாயகர் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவருக்கும் தந்தொழிவிடுவார். நம்முடைய பாவம் அனைத்தையும் மன்னிப்பானாக. இன்னல்லாஹ யஹ்மிலுல் அஜ்ர வல் இஹ்சான வ ஈதாஇல் குர்பா வல் ஃபضل ஷர். واحد تعالى الحمد لله رب العالمين. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.